கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஒரு ப்ரிஃபர்டு இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம இந்தியன்ஸ் பொறுத்தளவுக்கு நம்மளோட மேஜர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம லேண்ட் வாங்குவோம், கோல்டு வாங்குவோம். ஒரு பழமொழியே இருக்கு. இப்போ வந்து நம்ம லேண்ட்லையும் கோல்டுலையும் போட்ட பணம் வந்து நமக்கு வீணாகாது, கண்டிப்பா ஒரு நாள் வந்து ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளோட பெரியவங்க எல்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. இப்போ ட்ரெடிஷ்னல் வேல வந்து நம்ம கோல்டுல இன்வெஸ்ட் பண்றோம். இது வந்து உங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ வந்து நகை வாங்குறதா இருக்கட்டும், இப்போ வந்து நகை சீட்டு போட்டு அது மூலியமா நகை வாங்குறதா இருக்கட்டும், இப்போ வந்து கோல்டு காயின் வாங்குறது, கோல்டு பார் வாங்குறது, இது எல்லாமே வந்து மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து இந்தியால வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ல இப்ப வந்து மாடர்ன் வே ஆஃப் இன்வெஸ்டிங்ல இப்ப என்னென்ன விஷயங்கள் புதுசா வந்திருக்கு, ட்ரெடிஷனல் வே ஆஃப் இன்வெஸ்டிங்க்கும் மாடர்ன் வே ஆஃப் இன்வெஸ்டிங் இன் கோல்டுக்கும் வந்து என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு, என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றத டீடைல்டா இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கோல்டுல இன்வெஸ்ட் பண்றது உங்களோட ப்ரிஃபர்ட் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கு. இந்த மாடர்ன் வே ஆஃப் அப்ரோச் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ஒரு இன்ஃபர்மேஷனான ஒரு வீடியோ அப்படின்ற மாதிரி சொல்லலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்மளோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலையும் கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ட்ரெடிஷனல் வே ஆஃப் இன்வெஸ்டிங் அப்படின்றதுல வந்து கோல்டு அப்படின்றது ஒரு ப்ரிஃபர்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கு நம்ம இந்தியன்ஸ் பொறுத்தளவுக்கு. இப்போ பிசிக்கல் கோல்டு வாங்குறதா இருக்கட்டும், காயின்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், கோல்டு பார்ல வந்து இன்வெஸ்ட் பண்றதா இருக்கட்டும், இதை வந்து ரொம்ப ஒரு ப்ரிஃபர்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா பாக்குறோம். இப்போ லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கோல்டுல தான் நம்ம வந்து அதிகமான பேர் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். அதுக்கு என்னென்ன காரணம் இருக்கு? டேஞ்சிபிள் ப்ராடக்டா இருக்கு. ஏன்னா இப்போ இந்த கோல்டு நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதை வந்து கண்ணால நம்ம பாக்குறோம். ஒரு சேஃப்டி, ஒரு நமக்கு வந்து ஒரு ஃபீலிங்ஸ் வந்து கொடுக்குது. நமக்கு ஏதாவது ஒரு பணம் தேவைப்படும் போது இந்த கோல்டை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணி நம்ம மணி ஆக்கிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சேஃப்டி ஃபீலிங் கொடுக்கறதுனால இமோஷனலான ஒரு ஃபேக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம், கல்ச்சுரல் ஃபேக்டர்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ் பொறுத்தளவுக்கு மேரேஜ் ஃபங்க்ஷனா இருக்கட்டும், ஒரு அக்கேஷனா இருக்கட்டும், கோல்டுல வந்து ஆர்னமெண்ட்ஸ் வியர் பண்றதை வந்து ஒரு ப்ரைடான விஷயமா வந்து நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. நம்ம ட்ரெடிஷனல் வேல வந்து நம்ம கோல்டுல இன்வெஸ்ட் பண்றதுல நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஒரு ஸ்டோரேஜ் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம். இப்போ வந்து நகையை வந்து நம்ம சேஃப்டி பண்ணி வைக்கணும். அதே நேரத்தில் நம்ம கோல்டு வாங்குறோம் அப்படின்னா ஃபுல் அமௌண்ட்டுக்கும் நம்ம வந்து கோல்டு வந்து ஆர்னமெண்ட்ஸா கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. செய்கூலி சேதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து அந்த நகையை செய்யறதுக்குரிய அந்த கூலியே வந்து போயிடும். ஸோ வந்து இப்போ நம்ம கோல்டு காயின்ல இன்வெஸ்ட் பண்றோம், கோல்டு பார்ல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அதுல கிடைக்கிற ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு ஆர்னமெண்ட்ஸ்ல வந்து கண்டிப்பா கிடைக்காது. ஆர்னமெண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு நமக்கு செய்கூலி சேதாரம் அப்படின்றது ஒரு மேக்சிமம் பர்சன்ட் வந்து அந்த ஆர்னமெண்ட்ஸ்ல நமக்கு வந்து கோல்டோட வேல்யூ வந்து நமக்கு வந்து நாளைக்கு ரீப்ளேஸ் பண்ணும்போதோ இல்ல செல் பண்ணும்போதோ நமக்கு வந்து கம்மியா தான் போகும். அதே நேரத்தில் லிக்விடிட்டி அப்படின்றதும் ஒரு ப்ராப்ளம் தான். இப்போ வந்து ஒரு பிசிக்கல் கோல்டை வந்து நம்ம வந்து சேல் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து வெரிஃபைடா இருக்கிற அந்த பையர்ஸை வந்து கண்டுபிடிச்சு அதை வந்து நம்ம சேல் பண்றதுக்கு கொஞ்சம் வந்து டைம் எடுக்க தான் செய்யும். ட்ரெடிஷனல் வே ஆஃப் இன்வெஸ்டிங் போக பார்த்தீங்கன்னா மாடர்ன் இன்வெஸ்டிங் அப்ரோச்ல வந்து 3 ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ முதல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல்டு இடிஎஃப். கோல்டு இடிஎஃப் அப்படின்றது வந்து கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஓப்பன் எண்டட் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம். இது வந்து நம்ம எப்படி வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு ஸ்டாக் வந்து எப்படி வாங்குறோமோ அதே மாதிரியே கோல்டு இடிஎஃப் அப்படின்றது வந்து ரியல் கோல்டு என்ன வேல்யூல இருக்கோ அதே தான் வந்து கோல்டு இடிஎஃப்க்கும் அதே வேல்யூ தான். அதை வந்து நம்ம பை அண்ட் செல் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சியா இருக்கும். அதே நேரத்தில் டிஜிட்டலா வந்து நம்ம வந்து இப்போ பை பண்றோம். இப்போ கோல்டு பிரைஸ் வந்து இப்போ கம்மியா இருக்கு, மார்க்கெட்ல கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல நீங்க கோல்டு இடிஎஃப் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்ககிட்ட எவ்வளவு மணி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டோட ரேட் வந்து ஹையா போகும்போது நீங்க வந்து கோல்டு இடிஎஃப் நீங்க செல் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கோல்டை வந்து நம்ம வந்து எப்படி பிசிக்கலா வாங்கி நம்ம வந்து விற்கிறோமோ ஸோ அதே மாதிரியே வந்து கோல்டு இடிஎஃப்பும் வந்து இப்போ கோல்டோட ரேட் கம்மியா இருக்கும்போது நீங்க வாங்கிக்கலாம், கோல்டோட ரேட் வந்து அதிகமா இருக்கும்போது நீங்க வித்துக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதே மாதிரியே இதை எஸ்ஐபி மோட்ல நீங்க கோல்டு இடிஎஃப் நீங்க வாங்கலாம். இப்போ கோல்டோட ரேட் வந்து ஹையா இருக்கு, லோவா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்காம இப்போ ஒவ்வொரு மாசமும் நீங்க கோல்டு இடிஎஃப்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு பவர் ஆஃப் காம்பவுண்டிங் மூலியமா இப்போ ஒரு 3 வருஷம் 4 வருஷம் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆவரேஜ் ஆகும். இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா பிசிக்கல் கோல்டுல நம்ம மாசம் மாசம் போய் பிசிக்கல் கோல்டுல நம்ம இன்வெஸ்ட் பண்றது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுல நிறைய விஷயங்கள் வந்து இப்போ செய்கூலி சேதாரம் அப்படின்ற மாதிரி போடுவாங்க. வேறஸ் கோல்டு இடிஎஃப் வந்து இப்போ கோல்டோட ரேட் வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து 1 கிராமுக்கு எவ்வளவோ அதே அளவு தான் வந்து கோல்டு இடிஎஃப் இருக்கிறதுனால ஸோ வந்து சிம்பிளா வந்து நீங்க கோல்டு இடிஎஃப்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். கோல்டு இடிஎஃப்ல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்டோரேஜ் பிரச்சனை கிடையாது. ஏன்னா பிசிக்கல் கோல்டை வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற ஒரு இஷ்யூ இருக்கு. இதை லிக்விடேட் பண்றது ரொம்ப ஈஸி. இதை வந்து இப்போ நீங்க ஒரு 2 செகண்ட்ல உங்களால வந்து நீங்க பை பண்ணி உங்களால வந்து செல் பண்ண முடியும். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இப்போ கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்படி ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஒரு ஃபண்டு மேனேஜர் வந்து அதை அலோகேட் பண்ணி அதை ஹேண்டில் பண்றாங்களோ
அதே மாதிரி கோல்டு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க. அந்த ஃபண்ட்ஸை வந்து கரெக்டாக வந்து அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. இப்போ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அது மட்டும் கிடையாது. கோல்டு மைனிங் கம்பெனிஸ், கோல்டு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த அசட் கம்பெனிஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கோல்டு போக அப்பார்ட் ஃப்ரம் மற்ற அசட்ஸில் வந்து கோல்டு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அசட்ஸ் ப்ளஸ் கோல்டு மைனிங் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குரிய அந்த டைவர்சிஃபிகேஷன் வந்து இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நமக்கு வந்து கிடைக்கும். மூணாவது ஆப்ஷன் வந்து டிஜிட்டல் கோல்டு அப்படின்ற மாதிரியே ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து செல் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன்பேல நான் பார்த்திருக்கேன். இப்போ வந்து நம்ம மினிமம் அமௌண்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த ஈவன் 100 rupees கூட டிஜிட்டல் கோல்டு வந்து நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம எப்படி கோல்டுல இன்வெஸ்ட் பண்றோமோ அதே வேல்யூ தான் டிஜிட்டல் கோல்டுக்கும் அதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ட்ரெடிஷனலா வாங்கக்கூடிய கோல்டு அப்படின்றது வந்து ஒரு டான்ஜிபிள் ப்ராடக்ட், டிஜிட்டல் கோல்டு அப்படின்றது ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட். ஸோ இந்த கோல்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பிசிக்கல் கோல்டு எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதே அளவு பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து டிஜிட்டல் கோல்டுலயும் இருக்கும். டிஜிட்டல் கோல்டு பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஆப் மூலியமா ஈஸியா டாக்குமெண்டேஷன் பார்ட் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். உங்க பேன் நம்பர் இதை கொடுத்து நீங்க வெரிஃபை பண்ணி நீங்க டிஜிட்டல் கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா டிஜிட்டல் வேலெட்ல அதை வந்து சேவ் பண்ணி வைப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வாங்கிட்டு லாங் டேர்ம்ல கோல்டோட பிரைஸ் வந்து ஒரு நல்ல ஹை பிரைஸ் போனதுக்கு அப்புறம் நீங்க டிஜிட்டல் கோல்டை வந்து உங்களால செல் பண்ணிக்க முடியும். ஒரு செக்யூர்ட் வேலெட்ல நான் ஸ்டோர் பண்ணிருக்கிறதுனால உங்களுக்கு சேஃப்டி ஆப்ஷன்ஸ் இருக்கு, டிரான்ஸ்பரன்சி ஆப்ஷன் இருக்கு. இப்போ இந்த ட்ரெடிஷனல் அப்ரோச் யாருக்கு செட் ஆகும், மாடர்ன் அப்ரோச் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இமோஷனல் ஃபேக்டர்ஸ்க்காக, கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ்க்காக வந்து வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா பிசிக்கல் கோல்டு தான் வந்து அந்த டைப் ஆஃப் பீப்புளுக்கு செட் ஆகும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக வந்து கோல்டு வந்து வாங்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து கோல்டு காயின்ல, கோல்டு பார்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதே மாதிரி நான் சொன்ன இந்த 3 ஆப்ஷன்ஸும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுக்கு சூட்டபிளா இருக்கும். இப்போ கோல்டு ETF இருக்கட்டும், கோல்டு மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும், டிஜிட்டல் கோல்டா இருக்கட்டும், ஏன்னா டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஷனா இருக்கு. பை பண்ற செல் பண்ற ஆப்ஷன் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. இப்போ வந்து பிளெக்சிபிலிட்டியா இருக்கு. நம்ம எந்த நேரத்துக்கு பணம் வேணுமோ அந்த நேரத்துக்கு இமீடியட்டா நம்ம வந்து செல் பண்ணி அதை பணமாக்கிக்க முடியும். அதே நேரத்துல நம்ம மினிமமா நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ அந்த பணத்தை வச்சு நம்மளால டிஜிட்டல் கோல்டு வாங்க முடியும், டிஜிட்டல் ETFல நம்மளால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், டிஜிட்டல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நம்மளால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து எது சூட்டபிளா இருக்கும் ஸோ அதை நீங்க வந்து டீடைல்டா உங்களோட ரிசர்ச் பண்ணிட்டு நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நம்மளோட சேனல்ல இன்வெஸ்டிங் சம்பந்தமா, இன்சூரன்ஸ் சம்பந்தமா நம்ம ரெகுலரா வீடியோஸ் போடுறதுனால இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி டீடைல்டா நம்ம வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ற ஒரு ரீசன்காக தான் இந்த வீடியோ வந்து நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ அப்படின்ற மாதிரி நான் பிலீவ் பண்றேன். இந்த வீடியோவை கண்டிப்பா நீங்க லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் 0 to hero வித் ஜீவா.